ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தகவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, இந்த வார பலன் நீங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சரியான பாதை கிடைச்சிட்டு இருக்கு. அதை ஏன் பார்க்குறீங்கன்னா, நாம் சொல்லுகின்ற தகவல்கள் சரியாக இருக்கிறது. தகவல்கள் நாம் எப்படி சொல்லுகிறோம் என்பதையும் தெளிவாக அவங்க சொல்லிட்டு வர. ஒவ்வொருவருக்கும் சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கும், திசா புத்தி என்று ஒன்று இருக்கும். அது பொதுவான பலன்களை, யோகமான பலன்களையும் கொடுக்கலாம், எதிர்மறையான பலன்களையும் கொடுக்கலாம் சுய ஜாதகத்தின் அடிப்படையில். அதே நேரத்தில் கோச்சார கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அந்த ஜாதகருக்கு அந்த கிரகங்கள் வழங்க வேண்டும், வழங்குவார்கள். அந்த ரீதியில் தான் இந்த வார பலன்களை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்க. இந்த வார பலன்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வாரம் இனிய வாரம் என்கிற போது, இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை, இந்த 7 நாட்களும் 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது. பொதுவாக இந்த வார பலன்களை பார்க்கின்ற போது முதலில் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கணும். நான் தொடர்ந்து சொல்லுகின்ற ஒரு தகவல் என்னன்னா, 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதியும் வாய்ப்பையும் உயிர் தன்மையையும் 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சந்திரன் கொடுத்து விடுவார் சொல்லுவேன். அப்போ மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவில் மாற்றங்கள் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில கிரகங்கள் சுக்கிரனோ புதனோ செவ்வாயோ அப்படியே மாறிக்கொண்டே இருப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே நேரத்தில் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பார், ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி. அந்த நேரத்தில் நமக்கு மற்ற கிரகங்கள் கொடுப்பது போலவே சந்திரனும் யோக பலன்களை கொடுக்கலாம், அவயோக பலன்களை கொடுக்கலாம், லாபத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம், எல்லாவற்றையும் கொடுக்கலாம். சந்திரன் என்பவன் மனக்காரகன். அப்போ இந்த சந்திரன் சஞ்சாரம் இந்த வாரம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆடம்பரத்திற்காக, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக செலவுகளும் மறுபக்கம் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணமும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சந்தோஷமும் உண்டு, செலவும் உண்டு, அலைச்சலும் உண்டு இந்த 2 நாட்கள். அடுத்த நாட்களை பார்க்கின்ற போது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு செயல்படுகின்ற வேலைகள் எல்லாம் வெற்றி அடையும் என்பது விதியாக இருக்கிறது. அப்போ ஒரு வேலை கையில் எடுத்துட்டீங்கன்னா குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இது சரியான ஒரு பாணி. இந்த பாணி எப்பவுமே ஒரு இதுவோ அதுவோ என்று குழப்பம் வருகின்ற போதுதான் அந்த வேலையில தொய்வு வரும். எந்த வேலைக்குள் நீங்கள் இறங்கினாலும் சரி, அந்த வேலையில் உறுதியாக இருந்து விட்டால் அந்த வேலையில் உங்களால் வெற்றி பெற முடியும். அப்போ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அந்த நிலை உங்களுக்கு வேண்டும். எடுத்த வேலையில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், தேவையான பணம் வரும், மனதிற்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அலுவலகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு, நன்மைகள் உண்டாவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமை உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும், தைரியமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும், முன்னேற்றமான நாளாக இருக்கும். அப்போ இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இதற்கு மேலாக தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டு வருவது போல 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு மேஷ ராசினரான உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நெருக்கடி இல்லாத நிலையை உங்களுக்கு உருவாக்கி வருகிறார். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் தான். யோகக்காரகன், போகக்காரகன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பான், சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருப்பான், நன்மைகளை வழங்கி கொண்டிருப்பான். இப்ப ராகுடைய சஞ்சாரமும் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள் உச்சமாகின்ற சூரியன், ஆத்மகாரகன் சூரியன், அவர் ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்தில் கேது பகவான சஞ்சரிக்கிறார். ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் 5ஆம் இடத்துல, சூரியன் 5ஆம் இடத்துல. அப்ப என்ன ஆகுன்னா ஒரு குழப்பம்,
தெளிவில்லாத நிலை. அங்கேயும் நான் முதலில் சொன்னது போல ஒரு விஷயம்தான், எல்லாவற்றிலும் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்கூடாது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு வேலையை கையில எடுத்துட்டீங்களா, தெரிஞ்சு எடுத்தீங்களோ தெரியாம எடுத்தீங்களோ, ராகு சாதகமா இருக்காரு, சந்திரன் சாதகமாக இருக்க இந்த வாரத்துல, எப்படி எடுத்தீங்களோ எடுத்த வேலையில் உறுதியாக இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கு மேல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கணும்னா, குருவுடைய சஞ்சாரம். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடத்தில் வக்கிரமாக சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வக்கிர சனி உக்கிரமான பலன்களை கொடுப்பார் என்பது விதி. வக்கிரம் அடைகின்ற போது மீன ராசிக்குள்ளத்தான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அப்போ அங்கே இருந்து கொண்டு வேறு விதமான பலன்களை உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருப்பார் சனி. அந்த நேரத்தில் அந்த இடத்தினுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். அந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கொடுக்கிறாரு. அப்போ சனியினால் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பதெல்லாம் உங்களை நெருங்காமல் போயிடும். 8ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறாரு, 10ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். இது குரு பார்வை என்பது நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ மறைமுக வருமானங்கள், மறைமுக முயற்சிகள் வெற்றி அடைவது, செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை தேடுவது, ஆதாயம் காண்பது, வேலையில் முன்னேற்றம் காண்பது, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பது, விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறுவது, இவற்றையெல்லாம் குரு செய்து கொண்டிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதனுடைய சஞ்சாரம். செவ்வாய், மேஷ ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் தான். அவர் 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாயே தைரியக்காரகன், வேகக்காரகன், பராக்கிரமக்காரகன், யுத்தக்காரகன், வீரியக்காரகன், ரத்தக்காரகன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் அவரே சஞ்சரிக்கிறார். அப்போ ஒரு நல்ல நிலை என்பது இந்த நேரத்துல மேஷ ராசினருக்கு இருக்கு. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையும், நினைக்கின்ற காரியங்கள் நடந்தேறும். அதே போல சுக்கிரனுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும். ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்ற மேஷராசினருக்கு, இந்த செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்ப்பாளினரின் ஈர்ப்பு என்பது ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும், அவர்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய நிலை கூட உருவாகும். அந்த உறவு எந்த எல்லைக்கும் போகலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் செயல்பட வேண்டும். அதற்கு மேல புதனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா சாதகமாகவே இருக்குங்க. சொந்த வீட்டுக்கும் போறாரு. அப்போ சொந்த இடம், வீடு வாங்குகின்ற முயற்சி கூட இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் சிலருக்கு வெற்றியாகும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். இந்த வாரம் மேஷ ராசினருக்கு யோகமான வாரம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நமக்கு நல்லது நடக்காதா என்ற கேள்விதான் பல பேருக்கு இருக்கு. ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, முதல்ல ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வந்திருக்கு. அப்போ சரியான நபர்கள் சொன்னால் பலன்கள் சரியாக இருக்கும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வரீங்க. அந்த ரீதியில் தான் நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அதிகமாயிட்டு வருது. சரி, இப்ப என்ன சொல்ல போறோம்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை, ஆகஸ்ட் 30 தொடங்கி ரிஷபராசினருக்கு ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன். ரிஷபராசியில் தான் சந்திர பகவான் உச்சம் அடைவார். ரிஷபராசிக்கு ராசிநாதன் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அங்க ஒரு 2 அம்சம் அந்த ராசிக்குள்ள இருக்கு பாருங்க. ஒண்ணு கலைக்காரகன் சுக்கிரன், மனக்காரகன் சந்திரன். இப்ப ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஒரு தனித்தன்மை மிக்கவர்களாக, எல்லாவற்றிலும் தான் ஒரு தனித்துவம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவர்கள். சரி, இந்த வாரம் எப்படிதான் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மகிழ்ச்சியான, நிம்மதியான, சந்தோஷமான, யோகமான, நன்மையான நாளாக இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நினைத்தது நடந்தேறும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா வேலையின் காரணமாகவும் வியாபாரத்தின் காரணமாகவும் வெளியூர் பயணம் சிலருக்கு ஏற்படலாம், வீண் செலவுகளும் ஏற்படலாம், அலைச்சலும் உண்டாகலாம். இது நிலை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அதை நோக்கி நீங்க போவீங்க.
ஒரு எடுத்த வேலையில் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வேலையை கையில் எடுத்தீங்கன்னா நல்லா யோசனை பண்ணி கையில் எடுங்க. எடுத்த பிறகு அந்த வேலையை நழுவ விடாதீங்க. கையில ஒரு வேலையை எடுத்துட்டா அதுல உறுதியா இருங்க. டைவர்ஷன் வேண்டாம். புரியுங்களா? இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும்னா குருவுடைய சஞ்சாரம். பொதுவாக மங்களக்காரகன் குரு, அதான் மிக முக்கியமானது. இப்ப சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கர்மகாரகனான சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கிரமாகி இருக்கிறார். வக்கிர சனி முன்பு போல ஒரு யோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகலாம். பலன்கள் தடாலடியாக கூட இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த 11ஆம் இடத்தை என்னன்னா 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை ஒரு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு கொடுக்கிறார். அப்போ குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நிம்மதியான நிலை இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. 9ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஒரு யோகத்திற்குரிய இடம், பாக்கியஸ்தானம். அந்த இடத்தை குரு பார்க்கின்ற போது சொந்த வீடு, வாகனம், வசதி வாய்ப்பு, ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, பெரியோருடைய உதவி, ஆதரவு, செல்வாக்கு என்பனவற்றையெல்லாம் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். இதுக்கு மேலாக சொல்ல வேண்டும் என்றால் ரிஷபராசினருக்கு இப்ப கல்யாண யோகம் வந்துருச்சு. கல்யாண யோகம் வந்துருச்சு ரிஷபராசினருக்கு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ கல்யாண வயதினருக்கு, திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரக்கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கிறது. இப்ப குருடைய 3 பார்வைகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. உங்க ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் அவர் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப என்னன்னா குடும்பத்துல ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும், உங்க வார்த்தைக்குள்ள நெருப்பு பறக்கும். இந்த நேரத்துல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிடுற உங்களுக்கு கையில பணம் வருதா பத்திரமா பாதுகாத்துக்குங்க. தாம் தூம் செலவு பண்ணாதீங்க. குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. வார்த்தைகளின் கோபத்தை குடும்பத்தில் காட்டாதீங்க. வெளியில காட்ட முடியல, குடும்பத்தை காட்டி ஆகணும். ஆனா குடும்பத்தும் தான் உங்கள் நிம்மதி கொடுப்பது. அங்க போய் கோபத்தை காட்ட வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். இருந்தாலும் இந்த நேரம் இப்படித்தான். அது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. அதிக டென்ஷனா எதுவுமே சாதிக்க போறது இல்லை. ஆச்சுங்களா? அடுத்த ராகு 10ஆம் இடத்துல. இப்ப தொழில் மீது ஒரு அக்கறை இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு ஒரு யோகமான நிலை இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேது 4ஆம் இடத்துல, ஞான மோட்சக்காரர்கள் கேது 4ஆம் இடத்துல, சூரியன் 4ஆம் இடத்துல ஆட்சியாக கேந்திர பலத்துடன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேந்திர பலத்தோடு சூரியன் சஞ்சரிப்பது என்பது யோகம். ஆனா 4ஆம் இடம் உழைப்பு அதிகரிக்கும், வேலைபளு கூடுதலாக இருக்கும், தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு அந்யோன்யம் என்பது இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல தாய் வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் ஏற்படும், சந்தோஷம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் தொடக்கத்தில் துலாம் ராசிக்குள் சுக்கிரன். அப்போ அந்த சஞ்சாரங்களை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, சாதகமாக யோகமாக இருக்கிறது. அதே போல புதன் பாத்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு வியாழக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்ப புதிய பண வரவு, வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுவது, உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பது, ஒரு இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, நவீன பொருட்கள் வாங்குவது எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுங்க. வார்த்தைகளில் மட்டும் கவனமா இருங்க. மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை யோகமான நாளா இருக்குங்க. வியாபாரம், தொழில் எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். செய்து வருகின்ற தொழிலை எப்படி விரிவு செய்வது, வியாபாரத்தில் எப்படி லாபம் காண்பது என்ற ஒரு சிந்தனை இருக்கும். அதற்கேற்ற செயல்பாடுகள் இருக்கும். திங்கட்கிழமைலாம் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கையில பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்.
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்பதெல்லாம் இல்லாமல் போகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். கடந்த வாரத்தின் நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செலவுகள் ஏற்படவும் அலைச்சல் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செலவு ஏற்படலாம், அலைச்சல் ஏற்படலாம். அதே மறுபக்கம் பாத்தீங்கன்னா சந்தோஷம் உண்டாகும். அதற்கு மறுநாள் சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 7 நாட்களும் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், அங்கு குரு பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி அவர்தான், சப்தமாதிபதியும் அவர்தான், 7ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி. அங்கே 2ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். கடகராசிக்குள் உச்சமாக சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 2ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த பணம் கையில புரளும், வந்து கொண்டிருக்கும். கடன் தொல்லை விலகும், கடனை அடைக்க முடியும். அப்போ கையில பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இந்த நேரத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா, 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குரு பாப்பாருங்க. 6, 8, 10. இப்ப சத்துரு யார், எதிரி யார்? நமக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நமக்கு யாரால் பிரச்சனை வந்திருக்கு, அவர்களை எப்படி நம்மை விட்டு அகற்றுவது, நம்மை விட்டு நீக்குவது? 6ஆம் இடம் ருணரோக சத்துரு ஜெயஸ்தானம். முதல் நம்முடைய உடல்நிலை சீராகும். பாத்தீங்கன்னா எதிர்ப்புகளை வெல்ல முடியும், வழக்குகளில் வெற்றி பெற முடியும். 8ஆம் இடம் மறைமுக தொல்லைகள், மறைமுக பிரச்சனைகள் வெளியில வர முடியும். நாம செய்து வருகின்ற தொழில் நம்மால் வெற்றி பெற முடியும். வேலையில் பாத்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காலத்தினால் குருவுடைய பார்வையும் சஞ்சாரமும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதற்கு மேல யோகத்தை சொல்ல வேண்டும் என்றால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம். அந்த இடத்தில் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரியன், அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஞானமோட்சக்காரன் கேதுவும் அங்கே சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்க கையில் ஒரு வேலை எடுக்கிறீங்க, அந்த வேலையை உங்களை வெற்றி பெற முடியும், ஆதாயத்தை பார்க்க முடியும், நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு யோகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முதல் புதனுடைய சஞ்சாரம். இந்த வாரத்தில் வியாழக்கிழமை முதல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்ப தெளிவாக செயல்பட முடியும், புத்திசாலித்தனமாக செயல்பட முடியும். எதை ஒதுக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை உறுதி உங்களுக்கு வந்துடும். வியாழக்கிழமை முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும். வியாழக்கிழமை புதிய பாதை தெரியும். அதே போல சுக்கிரனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் சாதகமாகவே இருக்கிறது. கையில பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், தேவையான பணம் வந்து கொண்டு இருக்கும், வியாபார வளர்ச்சி அடையும், புதிய பொருட்கள் வாங்க முடியும். இப்படி சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. குரு சஞ்சாரம் சாதகம், சூரியன் சஞ்சாரம் சாதகம். இந்த வாரத்துல கேது சஞ்சாரம், இப்படி எல்லாமே சாதகமாக இருக்கு. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் என்ன பண்ணுவார்னா உங்களை வேகப்படுத்தி கொண்டிருப்பார், புதிய முயற்சிகளை கையில் எடுக்க வைப்பார். லாபாதிபதி செவ்வாய் உங்களுக்கு. அப்போ ஒரு இடம் வாங்குறது, புதிய வீடு கட்டுறது, இது போன்ற முயற்சிகள் இந்த வாரத்தில் வேகம் எடுக்கும். அதுக்கு காரணமான கிரகங்கள் இந்த வாரத்தில் எல்லாமே சாதகமா இருக்கு. ராகு யோகக்காரன், ராகு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கையில பணப்பழக்கம் இருந்து கொண்டிருக்கும். யோகமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியம் நடந்தேறும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தொழில் பற்றிய சிந்தனை, உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும், வியாபாரம் முன்னேற்றம் அடையும், ஆதாயம் கூடுதலாக இருக்கும். அப்ப வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான நாளா இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப யோகமான நாளாக இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும், வர வேண்டிய பணம் வரும், செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியும். ஒரு நெருக்கடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இருக்கு. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா செலவுக்குரிய நாளாக, வெளியூர் செல்வதற்குரிய நாளாக, அலைச்சலுக்குரிய நாளாக இருக்கும். பொதுவாக வாரத்தின் முதல் 6 நாட்கள் கடகராசினர் உங்களுக்கு மிக யோகமான நாட்களாக இருக்க போகுது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ள குரு பகவான் உச்சமாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சமாக சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான சந்தோஷமான நிம்மதியான காலகட்டமாக இருக்கும். முதல்ல குழப்பங்கள் எல்லாம் போயிடும் உங்களை விட்டு. ரொம்ப குழம்பி 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 வாழ்க்கையை அப்படியே வீணடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப என்ன முதல்ல குழப்பம் போகும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், சில பேருக்கு காதல் ஏற்படும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தாய் தந்தையின் ஆதரவு கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலருக்கு திருமணம் கூடும். புரியுங்களா? 9ஆம் இடத்தை குரு பார்க்கிற சொந்த இடம் வாங்குற முயற்சி, ஒரு செல்வாக்கு பெறுகின்ற முயற்சி எல்லாம் வெற்றியாகும். ஜென்ம குருவினால் வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் யோகங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. இப்ப ஜென்ம குரு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல, உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் தொழில்காரர் உங்களுக்கு, அவர் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் அலட்சியம் இருந்தால் நிச்சயமாக நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டி வரும். எல்லாவற்றிலும் கவனம். நீங்க சுய தொழில் செய்து வந்தாலும் சரி, நிறைய முதலீடு போட்டு தொழில் செய்தாலும் சரி, இல்ல மூளை வழியாக தொழில் செய்து வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கவனமும் எச்சரிக்கையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டும். சூரியன் 2ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல, அது குடும்பஸ்தானம். வார்த்தை ஸ்தானமும் அதுதான். அப்போ வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கிட்டையும் வார்த்தை கோபமா விடாதீங்க. குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரிச்சு கொண்டு போங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், கேது அங்க இருக்காரு. அனுசரிச்சு கொண்டு போ. அப்ப குடும்பம் நிலைக்கும், நட்பு நிலைக்கும், உறவு நிலைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அப்போ எல்லா விதமான தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கு. புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமாகவே இருக்கு. கொஞ்சம் வெளியூர் பயணம், அதன் வழியாக பணம் வருவது, புரியுங்களா? உங்களுடைய முயற்சியின் வழியாக பணம் வருவது, தடைப்பட்ட பணம் வருவது, புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது, இப்படியும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கு. அதே நேரத்துல ராகு 8ஆம் இடத்துல, கொஞ்சம் கவனமா இருங்க. மறைமுக செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருங்க. ராகு ரொம்ப மோசமானவன். கிரகங்களில் மோசமான கிரகம் ராகு கேது தான். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கொஞ்சம் நிறைய மாற்றங்களை உண்டாக்குவார். அவ பெயரையும் ஏற்படுத்துவார். மறைமுக செயல்பாடுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் நெருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அப்படிதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்துட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு சிக்கல்ல என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்து வேலையை அந்த 8ஆம் இடத்து ராகு செஞ்சுதான் இருக்காரு. அப்ப நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஒரு கோடு போட்டிருக்க. அடுத்த வாரம் சந்திக்க. சிம்ம ராசி நண்பர்களே, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலுமே தலை வணங்காத ஒரு ராசி சிம்ம ராசி. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்துட்டு இருப்பீங்க. யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு வருகிறது என்றால் அந்த இடத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்க. யாருக்கும் தலை வணங்கவும் மாட்டீங்க. சரி, இந்த வாரம் நீங்க எப்படி இருக்கணும்? என்னுடைய அறிவுரையை சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ரொம்ப கவனமா இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம், இயந்திர பணியில் கொஞ்சம் கவனமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. யாரோடும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அது உறவாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த 2 நாட்களுடைய நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். நீங்க என்ன வேலை செய்யணும்னு நினைச்சீங்களோ, ரொம்ப நாள் திட்டங்கள் இருந்ததோ, அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். முதல் 2 நாட்கள் தடை ஏற்பட்டிருக்கும். அந்த தடை உடைந்து இந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வியாபாரம், தொழில் எல்லாம் சுபிட்சமாக இருக்குங்க. கையில பணப்புழக்கம் இருக்கும், வியாபாரம் அதிகரிக்கும், உத்தியோகத்துல நிம்மதி இருக்கும். நிம்மதி தானே முக்கியம். அந்த நிம்மதி இருக்கும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் கையில் நிச்சயமாக உண்டு. அப்போ இந்த வாரத்துல 7 நாள்ல
முதல் 2 நாட்கள் சங்கடமான நாட்களாகவும் அடுத்த 5 நாட்கள் யோகமான நாட்களாகவும் இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்துல ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சூரியன் சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசிக்குள்ள ராசியாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரியன் நெருப்பு கிரகம். நீங்களே நெருப்பு ராசியில் பிறந்தவங்க தான். தலை வணங்காத ஒரு மனிதர் நீங்க. உங்கள் துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்கும். இந்த நேரத்துல நிமிர்ந்துதான் நிற்பீங்க. கேது வேற ஜென்ம ராசிக்குள்ள ஒரு பக்கம் ராசிநாதன் ஆட்சியாக, மறுபக்கம் ஞான மோட்சக்காரகன் ராசிக்குள்ள. இந்த ஒரு எதிர்மறையான பலன்கள் இருப்பாருங்க. எப்படிதான் இருப்ப அப்படி சொல்லுவீங்க. அப்புறம் கேது அப்படியே டைவெர்ட் பண்ணுவார். 7ஆம் இடத்துல ராகு. சில முயற்சிகளை பார்த்தீங்கன்னா புதிதாக சில முயற்சிகளை கையில் எடுப்பீங்க. நிறைய பேரை பார்த்தாச்சு, நண்பர்களை பார்த்தாச்சு, யார் யார் என்னென்ன செஞ்சாலும் தெரியும். இப்ப நமக்கு அறிவும் வந்தாச்சு. இனிமே நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகணும் என்ற எண்ணம் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துவிடும். அதற்கு யார் வழிகாட்டியா இருப்பாங்கன்னா ராசிநாதன் சூரியன் வழிகாட்டியா இருப்பார். பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் ஒரு விஷயம் உண்டுங்க. சஞ்சரிப்பதற்கு 7ஆம் இடத்தையும் அந்த கிரகம் பார்த்து விடும். இப்ப ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது அந்த வீட்டினுடைய ஆட்சி அதிபதி சூரியன் தான். அங்க கேதுக்கு வேலை கிடையாது. 7ஆம் இடம் ராகு, அந்த இடத்தையும் சூரியன் பார்க்கிறார். அப்போ செல்வாக்கோடு வாழ்வதற்கு என்னவெல்லாம் வழி என்று கண்டறியக்கூடிய நிலை இப்பொழுது சிம்ம ராசினருக்கு ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும். இந்த 2 இடத்திலும் சுக்கிரன் சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகத்தை உண்டாக்கும், பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள் இணக்கத்தை உண்டாக்கும், அன்பினை அதிகரிக்கும், புதிய பொன் பொருட்கள் வாங்க முடியும். அந்த நிலையில சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். புதனுடைய சஞ்சாரமும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. வெளியூர் பயணம் ஏற்படும், சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வேலைகள் கிடைக்கும். அப்போ எல்லா நலனும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் சிம்ம ராசினருக்கு இருக்கிறது. கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா வாரத்தின் தொடக்க நாள் 2 நாட்கள், அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும், நண்பர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கும், கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படும், புதிய முயற்சிகள் வெற்றி அளிக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்கள் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்று வருகின்ற போது கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் முடிந்தவரை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும், புதிய முயற்சிகள் வேண்டாம். அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். கையில பணப்பழக்கம் இருக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும், தெய்வ அருளும் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்து சனிக்கிழமை பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக ஒரு ஆதாயத்தை தேடிக்கொள்வது, கொஞ்சம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிப்பது, உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுவது என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடையில் இந்த வாரத்தில் 2 நாட்கள் சந்திராஷ்டமம், அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசினருக்கு இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட் அடிச்ச காலகட்டம் மாதிரி இந்த காலகட்டம். அது எப்படி சொல்றீங்க, எதனால ஜாக்பாட் அடிச்சு சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானங்க. ஒரு ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், இளைய தாரத்திற்குரிய இடமும் 11ஆம் இடம் தான். எப்படிங்க, அடுத்த துணைக்குரிய இடம் 11ஆம் இடம். இந்த சந்தோஷத்திற்குரிய இடத்திற்குள்ள 11ஆம் இடம், அந்த இடத்திற்குள்ள குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக லாபஸ்தானம் என்ற ஒரு கோட்டுக்குள்ளேயே நம்ம போயிடலாம். அப்போ இவ்வளவு நாளும் வருமானம் இல்லை, போராட்டமான வாழ்க்கை, தொழில் சரியா நடக்கல, வியாபாரத்துல நஷ்டம் என்ற நிலையெல்லாம் இருந்திருந்தால் இனி அந்த நிலை உங்களுக்கு இருக்காது, முடிஞ்சு போச்சுங்களா. இன்னொன்னு அவருடைய பார்வை, குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு கிடைக்குது. தைரியமாக செயல்பட முடியுங்க. ஒரு வேலையை கையில் எடுத்தீங்கன்னா அந்த வேலையை உங்களால் முடிக்க முடியும். முடிச்சுட்டு தான் அந்த வேலையை பார்ப்பீங்க.
5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலை, சிலருக்கு குழந்தை பாக்கியம், புரியுதுங்களா? மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான பாதை கிடைப்பது, பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுவது, 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு நல்ல நிலைன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்கார். தொடர்ந்து சொல்றேன், 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகுதான் கன்னிராசினருக்கு சோதனை காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 7ஆம் இடத்தை சனி இப்போது வக்கிரம் அடைந்திருக்கிறார். வக்கிரமாக ராசிக்குள்ளத்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த 7ஆம் இடம் என்பது குரு பகவானுடைய ராசி. அந்த இடத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியையும் சேர்த்து தன்னுடைய ராசியையும் குரு பார்க்கிறார். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் இந்த பார்வையினால் உங்களுக்கு விலகிவிடும். அப்போ திருமண வயதினருக்கு திருமணமும் கூடி வரும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த அரசியலுக்குள்ள போறதா, எதிர் துருவங்களாக இருப்பவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்குள்ளேயே 2 கோஷ்டிகளா இருந்திருப்பாங்க. இந்த நேரம் நம்ம பேசிட்டு இருக்க நேரம் பாருங்க, அந்த 2 கோஷ்டியும் ஒருத்தரை அப்படியே அனுசரிச்சுட்டு போறவே போவாங்க. அண்ணன்னுவாங்க, தம்பின்னுவாங்க, எதிர்த்து பேசணும் கூடும். அதுக்கு என்ன காரணம்? 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், கூட்டணிக்குரிய இடம். அந்த இடத்துல சனி வந்த பிறகு நண்பர்களை உடைத்தது, நட்பினை உடைத்தது, கூட்டணியை உடைத்தது. இப்ப அந்த குரு பார்க்கின்ற போது மீண்டும் அந்த இடத்துல ஒரு இணைவு, அப்படியே ஒரு பாசம் வெளிப்படக்கூடிய நிலையில ஏற்படும். 7ஆம் இடத்து சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் கன்னிராசினருக்கு இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். இப்ப கிரகங்கள் தாங்க எல்லாமே, எதுவுமே நாம கிடையாது. நாம நினைச்சுக்கலாம் எல்லாம் நாம தான், எதுவுமே நாம கிடையாது. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றதான் நம்ம பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு. அவர்கள் கொடுக்கிறார்கள், நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார்கள், நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்ப கிரக சஞ்சாரம், குருடைய பார்வைகள், குரு சஞ்சாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. மறுபக்கம் பார்த்தால் யோகக்காரன் ராகு 6ஆம் இடமான ரோண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் கன்னிராசினர். அப்போ இந்த நேரத்துல நீங்க கோழையா இருந்தா கூட வீரமாக உங்களை செயல்பட வைக்க முடியுங்க. 6ஆம் இடத்து ராகு அப்படியே உங்களுக்கு அசாத்தியமான துணிச்சல் கொடுப்பார். தைரியமாக செயல்பட, யாரா இருந்தா எனக்கு என்ன கணக்கு, நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும், நான் உண்மையா இருக்கு. அந்த நம்பிக்கை கன்னிராசினரா எப்படி இருக்காங்க கூட யோசிக்கலாம். அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு உண்டு. வேகம் வேகம் வேகம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிற வேகம், அது இந்த நேரத்துல ராகுவால் இருக்கு. 12ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல கேது, அது பெரிய நஷ்டங்களை கொடுக்க போறதில்லை. அதே ஜென்ம ராசிக்குள்ள சுக்கிரன் இந்த வாரத்துல உங்களுக்கு யோகத்துக்கு கொடுக்க போறாரு. கையில பணப்புழக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கனவு மனைக்குள் ஒற்றுமை இருக்கும், புதிய பொருட்கள் சேரும். புதனுடைய சஞ்சாரம் வாரத்தின் ஒரு 4 நாட்கள் செலவுகளை கொடுத்தாலும் அதன் பிறகு கொஞ்சம் பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பயணம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இந்த வாரம் கன்னிராசினருக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.